அதுதான் இந்த கூட்டத்தோட தலைப்பு. ஆனால் தமிழ்நாடு இங்கே என்பதே முதல்ல ஒரு கேள்விக்குறி. ஏனென்றால் இந்தியாவிலே மொழி வழி மாநிலங்களாக தமிழ்நாடு பிரிக்கப்படும் போது தமிழ்நாட்டிலிருந்து ஆந்திர, கர்நாடக, கேரளா இந்த 3 மாநிலங்களும் 58,000 சதுர கிலோமீட்டர் நிலங்களை தமிழ் மண்ணை நம்மிடமிருந்து திருடி சென்றிருக்கிறார்கள் ஆந்திர, கர்நாடக, கேரளார்கள். அப்படி பார்க்கும்போது தமிழ்நாடு எங்கே அப்படின்ற கேட்கின்ற கேள்வியும் நம்மிடம் இருக்கிறது. இருப்பினும் திருடி சென்றாலும் மீதம் இருப்பதை நாம் தமிழ்நாடு என்று அங்கீகரித்ததன் விளைவாக இதை நாம் தமிழ்நாடு இங்கே என்று கூறிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையில் தமிழ்நாடு எங்கே என்று கேட்கும் நிலையில் தான் இந்த தமிழ்நாடு இருக்கிறது. இருப்பினும் இதை நாம் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்வோம். இந்த தமிழ்நாட்டிலே தமிழ்நாடு இங்கே, தமிழ் எங்கே எனும் கேள்வியை நாம் கேட்க வேண்டியிருக்கிறது. தமிழ் எங்கே எனும் கேள்வி ஆந்திராவிலோ, கர்நாடகாவிலோ, கேரளாவிலோ, அமெரிக்காவிலோ, பிரான்சிலோ நாம் கேட்கவில்லை. தமிழ் மண்ணிலே நாம் தமிழ் எங்கே எனும் கேட்கும் நிலையில்தான் இந்த தமிழ்நாடு இருக்கிறது என்பதை இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் தமிழ் வேண்டும்? தமிழ் ஒரு பேச்சு மொழி தானே, ஒரு தகவல் தொடர்பு தானே. நாம் தமிழ் இல்லாமலும் வாழலாமே என்று அறிவு ஜீவிகள் கூறுவார்கள். தமிழ் என்பது வெறும் தகவல் தொடர்பு மட்டுமல்ல, அது இந்த மண்ணின் வரலாறு, புவியியல், மருத்துவம், வாழ்வியல், வானியல் அனைத்தையும் தாங்கி அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் ஒரு மாபெரும் பாதுகாப்பு பெட்டகமாகத்தான் தமிழ் இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தமிழ் அழிந்தால் தமிழ் பேசும் தமிழர்கள் அழிவர். தமிழர் அழிந்தால் இந்த மண் வேற்றினத்தாரின் வேட்டை காடாக மாறும் என்பதை நாம் உணர வேண்டும். சமீப காலமாகவே இந்த மண்ணிலே தமிழ் இல்லை என்பதை நாம் முற்று முழுதாக உணர வேண்டும். ஆனால் தமிழ் இந்த மண்ணிலே உலகத்தில் தோன்றிய முதல் மொழி, அதை யாராலும் அழிக்க முடியாது. அந்த மொழி அழிந்தால் இந்த உலகம் அழியும் என்று நாம் பெருமைப்பட்டுக் கொண்டு திரிந்து கொண்டிருந்தோம். சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மண்ணிலே ஆங்கில வழி கல்வியை திணித்த இந்த திராவிட அரசுகள் தமிழ் இளைஞர்களிடமிருந்து தமிழ் மொழியை அவர்கள் வாயில் இருந்து பிடுங்கி இங்கிலீஷை திணித்திருக்கிறது. அதனால் இன்று இளைஞர்களுக்கு பேசுவது தங்கிலீஷ், எழுதுவது இங்கிலீஷ் என்ற நிலையில் மாறி இருக்கிறது. ஏனென்றால் நாம் எந்த இடங்களிலும் பெரும்பான்மையாக தமிழை பயன்படுத்துவதில்லை. உதாரணமாக நம் கையிலே செல்போன் இருக்கிறது, பைக் வைத்திருக்கிறோம், முதல் மாடிக்கு போறோம், டிவி பார்க்கிறோம், சேனலை மாத்துறோம், ரிமோட் எடுக்கிறோம், எல்லாமே ஆங்கில சொற்களாக இருக்கிறது. இதெல்லாம் கண்டுபிடித்தவன் ஆங்கிலன் என்று நீங்கள் கூறலாம். ஆனால் அனைத்திற்கும் தமிழில் பொருள் உள்ளது. எல்லோரும் இந்த கணினி மயமாக்கப்பட்ட இந்த உலகத்திலே 236 மொழியை எப்படி நீங்கள் அந்த விசை பலகையில், கீபோர்டில் பொருத்துவீர்கள் என்று எல்லோரும் கேட்டு ஏளனமாக சிரித்த போது இந்த தமிழ் இந்த உலகத்தின் அறிவியல் மொழி, அது கணினி மொழி என்பதை நிரூபிக்கும் விதமாக தமிழிலே உயிர் எழுத்து 18, மெய் எழுத்து 12 மொத்தம் 30 எழுத்துக்களை கணினியில் பொருத்தி 236 எழுத்துக்களையும் நாம் அந்த விசைப்பலகையில் அடிக்கும் வகையில் அதை பொருத்தினோம். அவர்கள் 36 பொத்தான்களை கொடுத்தார்கள், அதில் 6 மீதம் அவர்களுக்கு திருப்பி கொடுத்திருக்கிறோம். எனவே கணினியில் பொருந்தக்கூடிய உலகத்தில் ஒரே தலை சிறந்த மொழி எது என்றால் அது தமிழ்தான் என்பதை இந்த மக்கள் உணர வேண்டும். நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு முதலில் தமிழில் பெயர் வைப்பதில்லை. அனைத்தும் சமஸ்கிருதமயமாக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவர்கள் ஆங்கிலமயமாக்கப்பட்டிருக்கிறார்கள். முஸ்லிம்கள் அரபி மயமாக்கப்பட்ட பெயர்களையே இந்த குழந்தைக்கு வைக்கிறார்கள். குழந்தைக்கு எந்த பேர்ல பெயர் வச்சா நமக்கு என்ன அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் ஒரு சொல்லை மீண்டும் மீண்டும் சொல்லும் போது அது ஒரு மந்திரமாக மாறி அது நமக்கான நன்மையை செய்யும். நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு என்ன பெயர் வைக்கிறோம் என்றே தெரியாமல் பெயர் வைத்து அழைக்கும் போது அந்த குழந்தைக்கான மாற்றம் எப்படி ஏற்படும் என்பதை நாம் உணர வேண்டும். கீழடியிலே அகழ்வாழ்வு செய்யும் போது அங்கே கிடைத்த பானை ஓட்டில் ஆதன், கோதை என்ற 2 தமிழ் பெயர்கள் இருந்தது. அதனால் அங்கு தமிழர்கள் வாழ்ந்தார்கள் என்று இன்றைய தொல்லியல் ஆய்வில் நாம் உணர்கிறோம். ஆனால் 200 ஆண்டுகள் கழித்து இந்த மண்ணிலே அகழ்வாழ்வு செய்தால் சமஸ்கிருதமும் ஆங்கிலமும் உருது மட்டுமே இருக்கும், தமிழ் இந்த மண்ணிலே இல்லாமல் இருக்கும் என்பதை உணர்ந்து தமிழர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு தமிழில் பெயர் வைக்க வேண்டும். ஏன் தமிழில் நாம் இந்த மொழியை காக்க வேண்டும் என்று கூறுகிறோம் என்றால், தமிழ் அழிந்தால் தமிழர்களின் பொருளாதாரம் அழியும் என்பதற்காகவும் நாம் இதை கூறிக்கொள்கிறோம். அது எப்படி ஒரு மொழி அழிந்தால் ஒரு பொருளாதாரம் அழியும் என்று நீங்கள் கேட்கலாம்.
உலகிலேயே தலை சிறந்த 5 பொருளாதார நாடுகள் தங்களின் தாய்மொழியில் தான் கல்வியை கற்கின்றன. தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தில் சிறந்த 5 மாநிலங்களான தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, பஞ்சாப், மேற்கு வங்காளம், குஜராத் அனைத்தும் தங்களுடைய தாய்மொழியில் தான் இந்த கல்வியை கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் கடந்த 30 ஆண்டுகளாக தாய்மொழியில் கல்வி கற்பது குறைந்ததனால்தான் அனைவரும் வேலைக்கு செல்லும் அடிமைகளாக, கூலிகளாக மாறி இருக்கிறோம் என்பதை இந்த மக்கள் உணர வேண்டும். தமிழ் மொழியை நீங்கள் பேசும் வரை, அதை தக்க வைத்திருக்கும் வரை, தமிழில் கற்கும் வரை அந்த மொழி எப்போதும் இந்த மண்ணிலே நம்மை காத்து கொண்டு இருக்கிறது என்பதை முன்னோர்கள் மூலம் நீங்கள் உணர முடியும். எனவே தமிழை காக்கும் பணியில் தமிழ் வழி கல்வியில் நீங்கள் பயில வேண்டும் என்பதை நாம் கூறிக்கொள்கிறோம். தமிழ் வழியில் கற்றால் அரசு வேலை இன்று கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. நல்லா படிங்க, நல்ல வேலைக்கு போங்கன்னு சொல்லி இன்றைய தொழில்களை நாம் அயலவர்களிடம் விட்டுவிட்டு கூலிகளாக மாறி இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் இந்த ஆங்கில வழி மோகம் தான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கல்வியில் தமிழ் இல்லை, பேச்சில் தமிழ் இல்லை, பெயர்களில் தமிழ் இல்லை, நாம் வாங்கும் பொருட்களிலும் தமிழ் இல்லை. பொருட்கள் பெயர்கள் அனைத்தும் சமஸ்கிருதத்திலும் இங்கிலீஷிலும் இந்தியிலும் இருக்கிறது. எனவே அந்த பொருளின் விளம்பரம் நடிகர்களாகவும் அந்த மொழியை சார்ந்தவர்கள் வருகிறார்கள். அந்த பொருட்களை விற்க வருபவர்களும் அந்த மொழியை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே தமிழர்கள் உற்பத்தியிலிருந்து வெளியேறி இன்றைக்கு தரகு வணிகத்தை செய்து கொண்டிருக்கிறதுக்கு காரணம் நாம் வேற்று மொழியை கையில் எடுத்து தன்னுடைய சுய சிந்தனையிலிருந்து வெளியேறியதன் விளைவாகத்தான் தமிழர்கள் இன்று தன்னுடைய தாய்மொழியிலிருந்து விலகியதன் விளைவாக அடிமை வேலைகளுக்கும் கூலிகளுமாக நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து தாய்மொழியில் கற்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாம் கூறிக்கொள்கிறோம். மொழி என்பது வெறும் தகவல் தொடர்பு மட்டுமல்ல, அது அனைத்தையும் பாதுகாக்கும் ஒரு பெட்டகம் என்பதை நாம் கூறிக்கொள்கிறோம். தமிழில் படித்தால் என்ன கிடைத்துவிடும் என்று எல்லோரும் கேட்பார்கள். தமிழில் படித்தால் மட்டும்தான் உங்களுக்கு சுயமாக சிந்திக்கும் திறன் கிடைக்கும். ஏனெனில் உலக நாடுகள் தங்களுடைய பொருளாதாரத்தில் வலுவான நாடுகள் அனைத்தும் தாய்மொழியில் படிப்பதால் தான் இன்று பொருளாதாரத்தில் வலுவாக இருக்கின்றன. இந்த உலகத்திலே 6 சமயங்களை உருவாக்கிய ஒரு சமயம், ஒரு மொழி எது என்றால் அது தமிழ். இந்து மதம் என்று கூறப்படுகிற இந்த மதம் ஒரு இல்லாத ஒரு போலியாக கட்டமைக்கப்பட்டது. எதை வைத்து இவர்கள் இந்து மதம் என்கிறார்கள் என்றால் விநாயகர், முருகர், காளி, சிவன், பெருமாள், முருகன், பெருமாள், சக்தி ஆக இந்த 6 சமயங்களை வைத்துத்தான் இந்த இந்து மதம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 6 சமயங்களும் எங்கிருந்து சென்றது என்றால் தமிழ்நாட்டிலிருந்து தான் சென்றது. இந்து மதத்தின் மூல கடவுளான சிவனும் பெருமாளும் என்பார்கள். 108 திவ்ய தேசங்களும் தமிழ்நாட்டில் உள்ளது. 274 சிவாலயங்களும் தமிழ்நாட்டில் உள்ளது. எனவே இந்து மதம் என்பது தமிழர்களின் சமயமாகத்தான் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். இந்திய வரலாறு என்பது அது தமிழர்களின் வரலாறு என்பதையும் நாம் உணர வேண்டும். எப்படி என்றால் இந்த உலகத்திலே இந்திய வரலாறு என்று அவர்கள் கூறுவது இந்தியாவிலே தமிழர்கள் கப்பல் கட்டி பொருளை உலகத்திற்கு சென்ற வரலாறு தான் இந்திய வரலாறு என்பார்கள். ஏனென்றால் 1947க்கு முன்பு வரை இங்கே இந்தியாவே ஒரு நாடாக இருப்பது இல்லை. ஆனால் தமிழ்நாடு பல லட்சம் ஆண்டுகளாக இந்த மண்ணிலே ஒரு சுயமான தற்சார்பான நாடாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து இந்த மொழியையும் இந்த மண்ணையும் இந்த நாட்டையும் நாம் காக்கும் பொறுப்பு இந்த தமிழரிடம் இருக்கிறது என்பதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். இந்திய வரலாறு எப்படி தமிழர் வரலாறோ அதே போல இந்தியாவின் முதல் தோன்றிய மொழியாக இருப்பதும் தமிழ். ஆனால் ஒரு வேடிக்கை என்னன்னா, நீங்க கூகுள்ல போய் உலகத்தில் பழமையான மொழி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது தமிழ் அப்படின்னு வரும். ஆனால் இந்தியாவில் பழமையான மொழி எதுன்னு கேட்டா அது சமஸ்கிருதம் வரும். என்ன வேடிக்கை பாருங்க, உலகத்திலேயே பழமையான மொழி தமிழ், ஆனால் இந்தியாவின் பழமையான மொழி சமஸ்கிருதம். அது எப்படி இந்தியாவின் பழமையான மொழி தமிழ் தானே சொல்லப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இந்த இந்திய ஆதிக்கம் என்பது தமிழர்களை ஒடுக்கும் வகையில் நம்ம எப்போதும் மாற்றாந்தாய் மனப்பான்மையை வைத்திருக்கிறது. நம்முடைய வரி பணத்தை கொள்ளையடித்து செல்கிறது, நம்முடைய அதிகாரத்தை கொள்ளையடித்து செல்கிறது, நம்முடைய மொழியை அழிக்க இந்தியை திணித்துக் கொண்டிருக்கிறது என்பதை தமிழர்கள் உணர வேண்டும். சரி, இந்தி என்பது இந்தியாக்காரன் கொண்டு வரா, நம்ம அதுகிட்ட இருந்து காப்பாற்றணும். சரி, தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ்நாட்டில் வாழ்கிற நாம் அதை அக்கறை இல்லாமல் இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம்
இந்த 650 ஆண்டுகளாக இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருப்பவர்கள் தமிழர்கள் அல்லாத தெலுங்கர்கள் என்பதை நாம் உணர வேண்டும். விஜயநகர அரசிலிருந்து, நாயக்க அரசிலிருந்து, பாளையப்பட்டு ஆட்சியிலிருந்து இன்றைய திராவிட ஆட்சி வரை இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருப்பவர்கள் தெலுங்கர்கள் என்பதை நாம் உணர வேண்டும். அதனால்தான் இந்த மண்ணிலே தமிழ் அழிவதை அவர்கள் ஊக்குவித்து ஆங்கிலத்தை அவர்கள் வளர்க்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மண்ணிற்கு சம்பந்தமில்லாத தெலுங்கர்கள் இந்த மண்ணை ஆள்வதால் தான் இந்த மண்ணிலே இவ்வளவு சிக்கல்கள் இருக்கிறதை நாம் உணர வேண்டும். இந்த தமிழுடைய வழிபாடுகளில் இப்போது முற்று முழுதாக சமஸ்கிருதமயமாக்கப்பட்டிருக்கிறது. நாம் உருவாக்கிய, நாம் தோற்றுவித்த 6 சமயங்களான இந்து மத கோயில்கள், முருகர் கோயிலிருந்து, பெருமாள் கோயிலிருந்து, விநாயகர் கோயிலிருந்து, சக்தி கோயிலிருந்து அனைத்து கோயில்களும் கட்டிய தமிழர்கள். ஆனால் தமிழில் மந்திரம் கூற முடியவில்லை. ஏனென்றால் 650 ஆண்டுகளுக்கு முன்னாக இந்த மண்ணை ஆக்கிரமித்த தெலுங்கு விஜயநகர அரசு அங்கே மந்திரம் கூறிக்கொண்டிருந்த தமிழ் பார்ப்பனர்களை வெளியேற்றி தெலுங்கு பிராமணர்களை அந்த வேலைக்கு அமர்த்தியதன் விளைவு இந்த 650 ஆண்டுகளாக நம் கடவுளை நாம் நம்முடைய மொழியில் வணங்க முடியாமல் போய்விட்டது என்பதை உணர வேண்டும். தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் என்பதை விட்டு தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் என்று ஒரு போலி நாடகத்தை இந்த திராவிட அரசு இப்போது செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் கோயிலுக்கு சென்றீர்கள் என்றால் அங்கே ஒரு பெயர் பலகை இருக்கும், அதுல ஒரு 2 குருக்கள் பெயர் இருக்கும். நீங்க போய் குருக்களுக்கு அலைபேசியில கூப்பிட்டு அவர் அதுக்கப்புறமா உங்களுக்கு தமிழ்ல மந்திரம் சொல்லுவாரு. அந்த மந்திரத்தை கூட அவர்கள் கோயிலுக்கு உள்ளே சென்று கூற முடியாது, வெளியே இருந்ததால் கூறும் நிலையில் இந்த தமிழ் இருக்கிறது. அங்கு மட்டுமல்ல, அரசு அலுவலகங்களும் தமிழ் இல்லை. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் மேலே தமிழ் வாழ்க என்று பெயர் பலகை இருக்கிறது ஒழிய அந்த அலுவலகங்கள் எங்குமே தமிழ் இல்லை. நம்முடைய காவல்துறை வாகனம் நம்ம அடிக்கடி இந்த பகுதியில் சென்று கொண்டிருக்கும். ஒரு வாகனத்தில் கூட காவல் எழுதியிருக்காது. ஏன்னா அவங்களுக்கு காவல் அப்படின்னா ஒரு ஏளனமான மனநிலை அவர்களுக்கு. அதனால போலீஸ் அப்படின்னு அவங்களுக்கு போட்டுணும். ஆனா கூப்பிடுறது மட்டும் ஐயா ஐயான்னு கூப்பிடணும். எனவே காவல்துறை தன்னுடைய வாகனங்களை முதலில் தமிழில் காவல் என்று எழுத வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறோம். இதை நாங்கள் இப்போது மட்டுமல்ல எப்போதும் கூறி வருகிறோம். இந்த மொழியை காப்பதற்காகவே தமிழ்நாட்டிலே தமிழ் வளர்ச்சித்துறை என்ற ஒரு துறை இருக்கிறது. பொதுவாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு துறையும் அதை அழிப்பதற்காகவே உருவாக்கப்பட்டது. பொதுப்பணித்துறை என்றால் அவர்கள் சாலைகளை ஒழுங்காக போட மாட்டான். சுற்றுச்சூழல் பாதுகாப்புன்னா அவன் அதை கெடுக்கிறதுக்காகவே 4 கம்பெனி அனுமதி கொடுப்பான். இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே அந்த துறைகள் நமக்கு எதிராகவே இருக்கும். பசுமை சாலை திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டிருப்பான். அது எங்கடா போட்டிருப்பான்னா கழனி காட்டுக்கு மேல அந்த ரோட போட்டிருப்பான். அதுதான் பசுமை சாலை திட்டம். அந்த பெயர்களின் மூலமாக அவர்களுக்கு நமக்கு சொல்ல வருவது, நாங்கள் உங்களுக்கு எதிராக தான் செயல்படுவோம் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த தமிழ் வளர்ச்சித்துறை இருக்கிறது. அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதம் 25ஆம் தேதியை தமிழ் வளர்ச்சி மாதமாக அறிவித்து அன்று ஒரு நாள் மட்டும் துண்டறிக்கை போட்டு கடைகளில் கொடுத்து தமிழில் பெயர் பலகை இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஒரு 10 கடைகளுக்கு மட்டும் 2000 ரூபாய் தண்டம் வசூலித்து விட்டு அத்தோடு அவர்கள் பணியை முடித்துக் கொண்டு செல்வார்கள். ஆனால் இது இந்த ஆண்டோடு முடிந்துவிடும். இனி அடுத்த ஆண்டு அது தொடரக்கூடாது என்பதற்காகத்தான் தமிழர் விடுதலை கட்சி காஞ்சியை தமிழ்படுத்துவோம், தமிழ்நாட்டை தமிழ்படுத்துவோம், அதை காஞ்சியில் செயல்படுத்துவோம் என்ற நோக்கோடு இந்த கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். நவம்பர் 1 அன்று காஞ்சிபுரத்திலே ஒரு பெரும் பொதுக்கூட்டத்தை போட்டு அத்தோடு இந்த பரப்புரையை நாங்கள் முடித்து விடுகிறோம். இனி நவம்பர் 1க்கு பிறகாக நாங்கள் அந்த சொல்லை சொல்லாக மட்டுமில்லாமல் செயலாகவும் செய்ய இருக்கிறோம் என்பதை இந்த வணிகர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு இந்த நவம்பர் 1க்குள் உங்களுடைய பெயர் பலகைகளை நீங்கள் தமிழ் படித்து விடுங்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். தமிழ் படுத்தவில்லை என்றால் பாவேந்தர் பாரதிதாசன் வழியில் வணிக விளம்பர பலகை, அதில் வன்தமிழ் இல்லாவிடில் கைவை என்று பாரதிதாசனாரின் கூற்றை நாங்கள் செயல்படுத்தும் விதமாக எங்களை ஆளாக்கி விடாதீர்கள் என்று உங்களிடம் நாங்கள் மீண்டும் மீண்டும் கூறிக்கொள்கிறோம். எனவே தமிழ் காப்பு என்பது தமிழர்களின் தலையாய கடமை. தமிழ் இருந்தால்தான் தமிழர்கள் இருக்க முடியும். தமிழர்கள் இருந்தால்தான் தமிழ்நாடு இங்கே என்று நாம் கூற முடியும் என்பதை கூறிக்கொண்டு எப்போதும் தமிழோடு வாழ்வோம். தமிழ் நம்மை வாழ வைக்கும். தமிழே வழி, தமிழா வழி. நன்றி. அடுத்ததாக இறுதி உரையாகவும் நன்றி உரையாகவும்
தமிழர் வணிகர் சங்க தலைவர் திரு சங்கர் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்.